யாரிவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். மனிதர்களாகிய நாம் எல்லோரும் அன்றாட வாழ்க்கையில் அநேக தேவைகளை உடையவர்களாக இருக்கின்றோம். படிப்பு, பதவி, பணம், ஆரோக்கியம், இப்படி அநேக தேவைகளை தேடி தேடி சேர்த்துக் கொள்கிறோம். இவை எல்லாவற்றை காட்டிலும் மனிதர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு தேவை இருக்கிறது என்றும், அதை பெற்றுக்கொள்வது எப்படி என்றும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சராசரியான மனிதனிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை என்ன என்று கேட்டால் அவருடைய பட்டியலிலே பல விஷயங்கள் இடம்பெறும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எந்த காரியத்தை சொல்லுவீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, அவசியமானது எது என்று கேட்டால் அதில் நாம் எல்லாருக்குள்ளும் நான் தைரியமாகவே சொல்ல முடியும், இடம் பெறாத ஒரு வார்த்தை அல்லது ஒரு காரியம் என்னவாக இருக்கும் என்றால், கடவுள் மனிதனுக்கு அருளும் மன்னிப்பு என்பது நிச்சயமாக இந்த பட்டியலில் இராது. நாம் யாரும் அதை யோசிப்பது கூட கிடையாது. எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டும் என்றெல்லாம் நாம் பல நிலைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் கடவுள் மனிதனுக்கு அருளும் மன்னிப்பு என்னும் மாபெரும் ஒரு அருட்கொடையை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. ஆனால் திருமறை அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான தேவை, அவசியமான தேவை, அடிப்படையான தேவை என்பது கடவுள் ஒரு மனிதனுக்கு அருளும் மன்னிப்பு தான். மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பல நேரங்களில் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை உபயோகிக்காத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. அது வார்த்தையாக மாத்திரமல்ல, செயலாகவும் இடம்பெறுகிறது. ஆனால் கடவுளிடத்திலிருந்து வருகிற மன்னிப்பு மாத்திரமே அந்த வார்த்தைக்கும் அந்த தன்மைக்கும் உரிய முழுமையான அர்த்தத்தோடு அது வெளிப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நமக்குள்ளிருந்து வெளியே போகிற அந்த வார்த்தை, அது செயலாற்றும் தன்மை, அதிலே முழுமை இல்லை. ஆனால் கடவுள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது, அந்த செயலை பயன்படுத்தும் போது அதிலே ஒரு முழுமையும் அதனுடைய நோக்கமும் நிறைவேறுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா என்கிற ஒரு நற்செய்தி நூலிலே 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்கள் நீக்க இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து ஒரு 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதியிலே மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்காக சிலுவை என்கிற கொடிய மரத்திலே அவர் கடவுளுடைய தீர்மானத்தின்படி இரத்தம் சிந்தி மரித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, மரித்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட நேரத்திலே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஜெபத்திலே ஒரு மேன்மையான ஜெபம் அல்லது விண்ணப்பம் என்னவென்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற அந்த மன்னிப்பின் வார்த்தையாகும். கிறிஸ்தவ சூழ்நிலைகளில் வாழ்கிற கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இந்த வார்த்தை மிக பரிச்சயமானது.
ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையினுடைய பின்னணிகள் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மகத்தான ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை முழு மனுக்குலத்திற்காகவுமே சிலுவை என்கிற மரத்திலே அவர் ஏறெடுத்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை சிலர் யோசிக்கலாம், அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஆண்டவர் இதை ஜெபித்திருக்கலாம், அவரை பரியாசம் பண்ணினவர்களுக்காக அல்லது அவரை அருவருப்பான வார்த்தைகளினால் திட்டினவர்களுக்காக இதையெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்று சிலர் சொல்லக்கூடும். ஒருவேளை அதுவும் உண்மைதான். ஆனால் அது ஒரு முழுமையான உண்மையை நமக்கு தருவதில்லை. ஆண்டவர் அன்றைக்கு அந்த வார்த்தையை ஜெபித்த போது கடவுளிடத்திலிருந்து அந்த வார்த்தையின் தன்மை வெளிப்பட்டதை நீங்கள் கவனிக்கலாம். சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த மொழிந்த வார்த்தை இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கும் மனிதருக்கு அது தேவையாக இருக்கிறது. அதைத்தான் நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு மனிதனுக்கு அவசியமான தேவை என்ன என்று கேட்டால் நாம் யாருமே இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டோம். ஆனால் திருமறை அதுதான் தேவை என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை எதற்காக மனிதனுக்கு தேவை? ஒருவேளை நீங்க இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களே, ஐயா எதற்காக இது தேவை என்று நீங்கள் கேட்டால், மனிதன் கடவுளுக்கு விரோதமான பாவத்தை செய்து அவன் பாவத்தன்மை உடையவனாக இருக்கிறான். ஒருவேளை நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, நான் என்ன பாவியா என்றெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. மனிதன் தன்னுடைய இயல்பிலேயே பிறப்பிலேயே பாவத்தன்மை உடையவனாய் இருக்கிறான் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. எனவே எல்லா மனிதர்களும் கடவுளுக்கு முன்பாக பாவிகள்தான். அப்படி என்றால் குற்றம் புரிந்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், மீறுதல் செய்தவர்கள், கடவுளுக்கு விரோதமான மனப்பாங்கு கொண்டவர்கள் என்பதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை. அதிலிருந்துதான் மனிதனுக்கு மன்னிப்பு தேவை. அப்படியானால் இது யாருக்கெல்லாம் தேவை? ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கும் இந்த மன்னிப்பு தேவை. அந்தவித எதிர்பார்ப்போடும் அதை நீங்கள் அடைய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் தான் இந்த நிகழ்ச்சி உங்களை நோக்கி வருகிறது. அப்படியானால் அடிப்படையான விஷயம் என்ன? நான் கடவுளால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே அந்த மன்னிப்பு நான் ஏற்கனவே சொன்ன விதமாக கடவுள் அதை எந்த நோக்கத்திற்காக மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவு செய்யக்கூடியதாக அது இருக்கிறது. அப்படியானால் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புரியுது, மன்னிப்புன்ற வார்த்தை புரியுது. ஆனால் என்ன அர்த்தத்தை அதற்கு சொல்லலாம்? நீங்கள் அந்த வார்த்தையினுடைய பின்னணிக்கு நீங்கள் போய் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் கவனிப்பீர்களானால் நிறைய அர்த்தங்கள் அதற்கு இருக்கிறது. 3 பிரதானமான அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ரத்து செய்து விடுதல் என்பது முதல் அர்த்தமாகும். இரண்டாவது, காலாவதி ஆக்குதல் என்பது இரண்டாவது அர்த்தமாகும். மூன்றாவது, நிராகரித்தல், விட்டு செல்லுதல் என்பது அடுத்த அர்த்தங்களாகும்.
அப்படி என்றால் எப்படி இதை புரிந்து கொள்வது? ரத்து செய்தல் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியின் பின்னணியிலே ஒரு கணவன் தன் மனைவியை நிரந்தரமாக விவாகரத்து செய்வது என்கிற அர்த்தத்தில் இது வருகிறது. அப்படியானால் ரத்து செய்தல் என்பதை நீங்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காலாவதியாக்குதல், ஒரு பொருள் காலாவதி ஆகிவிட்டால், அதனுடைய காலம் கடந்து விட்டால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. நாம் எல்லா பொருள் வாங்கினாலும் அதைத்தான் கவனிக்கிறோம். மூன்றாவதாக நிராகரித்தல், விட்டு செல்லுதல். இதையெல்லாம் கடவுள் எப்படி மன்னிப்போடு தொடர்பு படுத்துகிறார்? கடவுள் உன்னுடைய பாவத்தையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அவர் ரத்து செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அவர் அதை ரத்து செய்து விடுவார், அதை இல்லாமல் ஆக்கி விடுவார். இரண்டாவது காலாவதியாக்குதல். அப்படி என்றால் அது திரும்பவும் உயிர் பெறாதபடிக்கு அந்த பாவத்தின் தன்மைகள் அல்லது அதனுடைய விளைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில உயிர் பெறாத அளவுக்கு அதை காலாவதியாக்குவதற்கு அவரால் முடியும். அதை அவர் நிராகரிக்கிறார். அந்த பாவத்தினால் உனக்கு வரக்கூடிய தண்டனைகள் என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம், அந்த தண்டனைகளை அவர் நிராகரித்து அதை விட்டு அவர் விலகி இருப்பார். அதுதான் மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற பொருளாகும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா! ஒரு மனிதன் இதை உங்களுக்கு செய்ய முடியாதல்லவா? இதை பரிசுத்தமான கடவுள்தான் உங்களுக்கு செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு இதை செய்ய முடியும். அதைத்தான் அவர் சிலுவையில் செய்து முடித்தார். நண்பர்களே, இந்த மன்னிப்பை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? இதைவிட ஒரு பெரிய தேவை உங்களுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான அன்பான கருத்தாகும். இன்றைக்கே நீங்கள் இயேசுவண்டை வந்து, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கேட்பீர்களானால், நான் சொன்னது போல கடவுள் உங்களுடைய பாவத்தையும் அதனுடைய எல்லா விதமான விளைவுகளையும் அவர் ரத்து செய்து விடுவார். அதை அவர் காலாவதியாக்கி விடுவார். அதற்கான தண்டனைகளை நிராகரித்து அதை விட்டு உங்களை அவர் விலக்கி வைப்பார். அவருடைய மன்னிப்பு மிகவும் மகத்தானது. அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், முதலாவது அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்றால் முழுமையான மீட்பை தரக்கூடியது. அது வெறும் ரத்து செய்தல் அல்லது அதை நிராகரித்தல், தண்டனையை நிராகரித்தல் என்கிற நிலைகளோடு அது நின்று விடாமல், அது என்ன செய்கிறது? மனிதனை பாவ நிலையிலிருந்து தூக்கி எடுக்கும் ஒரு வல்லமை மிக்கது, மீட்பை அருளக்கூடியது, உன்னை காப்பாற்றக்கூடியது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுவது ஒரு காரியம். ஆனால் உடனிருந்து மீண்டும் அந்த பிரச்சனையில் விழாமல் அந்த மனிதனை காப்பாற்றுவது என்பது அடுத்த காரியம். இதில் கடவுள் இரண்டாவது காரியத்தை தான் செய்கிறார். உன்னை அந்த பாவம் என்கிற குழியிலிருந்து அவர் தூக்கி எடுக்கும்போது அதோடு உன்னை விட்டு அவர் விலகி விடாமல் உன்னை அவர் மீட்டு அதனுடைய தாக்கங்களிலிருந்து உன்னை மீட்டு உன்னை ஒரு புது மனிதனாக மாற்றுவதற்கு அவரால் முடியும். அவர் கொடுக்கிற மன்னிப்பு அந்த தன்மை கொண்டது. இரண்டாவதாக, அவருடைய மன்னிப்பு என்பது தூரங்களை கடந்து செல்லக்கூடியது. ஐயா, நீங்க சொல்றீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த விண்ணப்பத்தை இயேசுநாதர் பாலஸ்தீனா நாட்டில் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது இந்த ஜெபத்தை செய்தார் என்றால் இன்றைக்கு அது எனக்கு என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக இன்றைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனம்தான், உங்களுக்கு அது உபயோகம் உள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவருடைய மன்னிப்பு என்பது தூரங்களை கடந்தது. அது அன்றைக்கு அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்த எல்லா மனிதர்களையும், மனித சமுதாயத்தையும், அவருக்கு விரோதமாக கொடுமை செய்தவர்களையும் அது மன்னித்தது.
அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் அது மனிதர்களை மன்னிக்கும் வல்லமை கொண்ட ஒரு மன்னிப்பின் தன்மையாகும். தூரங்களை கடந்திருக்கும். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இவ்வளோ தூரத்தில் எட்டி வந்து இயேசுநாதர் என்னை காப்பாற்றுவாரா, என் பாவங்களை மன்னிப்பாரா என்றால் கட்டாயம் அதை உங்களுக்கு அவர் செய்வார். மூன்றாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அது ஏற்ற தாழ்வுகளை கடந்தது. இயேசுநாதர் உங்களை மன்னிப்பதற்கு உங்களுக்கு ஏதோ சில தகுதிகள் வேண்டும் என்பது இந்த திருமறை சொல்லவே இல்லை. பொதுவாக நாம் என்ன செய்கிறோம், நான்லாம் அந்த காரியத்தை அவனுக்கு செய்ய மாட்டேன், அவன் அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, அப்படி தானே சொல்லுவோம். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு கூட நாம் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் மனிதரை மன்னிக்கும் போது அவருக்குள் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. நல்லவர்கள், கெட்டவர்கள், தகுதியானவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. எல்லாரையும் மன்னிக்கும் தன்மை அவருக்கு உண்டு. எனவேதான் பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் பூரண சர்க்குணர் என்று பைபிள் சொல்லுது. பூரண சர்க்குணர் அர்த்தம் என்ன? சகலவிதமான குணங்களும் நிறைந்த முழுமையான ஒரு கடவுள். அவர் எந்த நிலையில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட தகுதி நிலையிலே நீ இருந்தாலும் உன்னை மன்னிக்கக்கூடியவர். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட போது அவரை சிநேகித்தவர்களும் அவருடைய அருகில் இருந்தார்கள், அவரை பகைத்தவர்களும் அவர் அருகில் இருந்தார்கள். அவருக்காக துக்கப்பட்டு அழுதவர்களும் நின்றார்கள். அவரை தூக்கி எறிந்து அவருடைய மரணத்தை எதிர்நோக்கி இருந்தவர்களும் இருந்தார்கள். இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை இவர்கள் எல்லாருக்குமே உரியதாகத்தான் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த அன்றைய மனிதர்கள் மரணம் என்கிற ஒரு முடிவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தி விட்டதாக கருதினார்கள். ஆனால் மன்னிப்பு என்கிற வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உணர்த்த விரும்பின காரியம் என்னவென்றால், என்னை நீங்கள் மரணத்திலேயே வைக்க முடியாது, நான் மறுபடியும் உயிர்த்தெழுவேன், நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற கடவுள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். எனவேதான் அந்த மன்னிப்பு இன்றைக்கும் உயிரூட்டம் உள்ளதாக இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களா? இந்த தேவையை உங்களுடைய வாழ்க்கை சந்தித்திருக்கிறதா? உங்களுடைய மனம் இதை அனுபவித்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை இந்த உன்னதமான மன்னிப்பை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன்னிப்பை அது அனுபவித்திருக்கிறதா? இல்லாவிட்டால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இப்போ சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் சமூலமாய் ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். நான் ஒரு பாவி என்பதை உணர்கிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அவரிடத்தில் ஏறெடுத்தால், இப்பொழுது நான் சொன்ன விதமாக அது உங்களுக்கு ஒரு முழுமையான மீட்பை உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கும். அது எவ்வளவு தூரங்களையும் கடந்து சென்று உங்களை வந்து எட்டும். மூன்றாவதாக, அது உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கணக்கில் வைக்காது. அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் அந்த சந்தோஷமும் அதன் விலை மதிப்பும் புரிய முடியும். அதில் ஒரு நபராக நீங்கள் மாற விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன ஜெபத்தை மிகவும் தாழ்மையோடு இன்னொரு முறை நீங்கள் கடவுளிடத்திலே ஏறெடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த மன்னிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அனுபவித்து அதை வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பின் வாழ்க்கையிலே, சந்தோஷத்தின் வாழ்க்கையிலே, மீட்பின் வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைய விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அதிலே ஆலோசனை கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பிரார்த்தனை செய்வோமா?
நான் சொன்ன ஜெபத்தை தாழ்மையோடு உங்களுடைய மனதிலிருந்து ஏறெடுத்து இந்த பிரார்த்தனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி இந்த தெய்வீக மன்னிப்புக்காக, ஒப்புயர்வற்ற இந்த உம்முடைய அருட்கொடைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அவருடைய பாவங்களை நீர் வாக்களித்த பிரகாரமாய் மன்னித்து அவர்களை நீர் ஆட்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மன்னிப்பே
நேயர்களே, மனிதனின் மிகவும் அத்தியாவசியமான இன்றியமையாத தேவை கடவுள் கொடுக்கும் மன்னிப்பே. மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டு. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசம் வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். உங்கள் பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். தெய்வம் கொடுக்கும் பாவ மன்னிப்பை இலவசமாய் பெற நீங்கள் ஆயத்தமா? இன்றே நல்லதொரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ளவும் தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, மிக முக்கியமான தேவையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்பி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.